கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். பார்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் என்கின்ற ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மணவாட்டி தலைக்கல்லின் எழுப்புதல் இப்பொழுது செயல்பாட்டில் உள்ளது. அவள் அந்த மீட்பின் புத்தகம் முழுவதையும் புசித்து விட்டாள். அவள் இப்பொழுது உலகம் முழுவதும் எளிமையில் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறாள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லோரும் அதை தவற விடுகிறார்கள் என்கின்ற தவறான வேத புரட்டை குறித்து நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். எபிரேயர் 2 அதிகாரம் 1-4 வசனங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமாக எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்த பரிசுத்த ஆவியின் வரங்களிலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3-5 வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். இந்த வேத புரட்டு சொல்கின்றது, மணவாட்டி தலைக்கல் எழுப்புதல் இப்பொழுது செயல்பாட்டில் இருக்கிறது. அவள் அந்த மீட்பின் புத்தகம் முழுவதையும் புசித்து விட்டாள். அவள் இப்பொழுது உலகம் முழுவதும் எளிமையில் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறாள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லோரும் அதை தவறவிடுகிறார்கள் என்று தவறான ஒரு வேத புரட்டை சொல்கிறது. இந்த வேத புரட்டுக்கள் ஒரு ஆவியிலிருந்து வருகின்றன. அவை வேத வசனத்திற்கு முரணானது என்று நாம் நிரூபிக்கிறோம். அவை மிகவும் கேடு விளைவிக்கக்கூடியவை. மேலும் அவற்றை அழிப்பதற்கான தேவனால் அளிக்கப்பட்ட ஆயுதங்கள் நமக்கு இங்கே இருக்கின்றன. அவை மாம்சீகமானவைகள் அல்ல, ஆனால் தேவனால் பலமுள்ளவைகளாய் இருக்கின்றன. தேவன் தொலைநோக்கி லென்ஸ் பொருத்தப்பட்ட சக்தி வாய்ந்த துப்பாக்கியை கொண்டு எனக்கு பயிற்சி அளித்து விசேஷித்தவனாக ஆக்கியிருக்கிறார். இது போன்ற சண்டைகளில் இப்பொழுது நாம் இது போன்ற ஆயுதங்களை தான் பயன்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 2 ஆவிகளும் மிகவும் நெருங்கி இருக்கின்றன. நீங்கள் ஒரு கை எறிகுண்டையோ அல்லது டைனமைட் குண்டையோ தூக்கி எறிந்துவிட முடியாது. நீங்கள் உங்களுடைய துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும். நாம் அதற்காக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் இங்கே 2 குண்டுகளை வைத்திருக்கிறேன். அவை சாவுக்கு ஏதுவானவை. நீங்கள் கொல்லும்படியாக சுட வேண்டும். சத்துரு யாரென்று நாம் வியந்து கொண்டு இல்லை. சத்துரு யாரென்று நமக்கு தெரியும். அந்த சத்துரு நம்முடைய சகோதரர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிற அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறான். அவைகள் அவர்களுடைய தொண்டையை நெருக்கி கொண்டிருக்கின்றன. நாம் அவர்களை அந்த ஆவியினிடமிருந்து விடுவிக்க வேண்டும். ஆனால் முதலாவது நாம் அந்த ஆவிகளை கட்ட வேண்டும். அப்பொழுது நம்மால் அவர்களை விடுதலையாக்க முடியும். யோவான் 8 அதிகாரம் 44 வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நம்முடைய நோக்கம் உண்மையில் இழிவானவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. நம்முடைய சண்டைகள் மாம்சீகமானவைகள் அல்ல, ஆனால் அன்போடு உள்ளவை. அந்த கட்டுகளிலும் பிழைகளிலும் சிக்கியிருக்கிறவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட உள்ளவை. இந்த ஆவி தேவனுடைய ஜனங்களை அடிமைதனத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக வேத வாக்கியங்களையும் செய்திகளையும் தவறாக மேற்கோள் காட்டிக்கொண்டும் தவறான வியாக்கியானங்களை கொடுத்து கொண்டும் இருக்கின்றன. மேற்கோள்: சபைக்கால புஸ்தகம். இந்த கடைசி நாட்களில் அந்த உண்மையான மணவாட்டி சபை தலைக்கல்லுக்கு வரும். மேலும் அவள் அந்த மேம்பட்ட சபையாக இருப்பாள். அவள் அவரை நெருங்கும் பொழுது ஒரு மேம்பட்ட இனமாக இருப்பாள். இந்த மேற்கோள் மணவாட்டி தன்னுடைய தலைக்கல் எழுப்புதலில் இருக்கிறார் என்று சொல்லும்படியாக பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலாக இருக்கிறார் என்கின்ற செய்தியிலிருந்து நான் மேற்கோள் இடுகின்றேன். மேற்கோள்: கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலாக இருக்கிறார். எனவே ஒன்று வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையேல் ஒன்றுமில்லை. அது உண்மை. வார்த்தையாகிய அவர்
அது சரியென்று உங்களுக்கு எப்படி தெரியும்? வார்த்தையாகி அவர் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பாருங்கள், சரிவர உறுதிப்படுத்தப்படும் வார்த்தையாகிய அவர்தான் சபைக்கு தலைத்துவம். அவரே தலையாகிய வார்த்தை. அவர் சரிவர அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு அவருடைய சபையின் தனிப்பட்ட நபரில் இருப்பதை அவருடைய ஆவியானவரை வெளிப்படுத்தி முழு சரீரத்திற்கும் அதை நிரூபிக்கிறார். அப்பொழுது உங்களுக்கு ஸ்தாபன பிரமாணங்கள் எதுவும் அவசியமில்லை. ஸ்தாபனங்கள் அழிந்து போயின. ஆனால் தலைமைத்துவம் தாமே தனிப்பட்ட அடையாளங்கள் மூலமாக சரீரத்தில் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு, பாருங்கள், தம்மை தாமே அடையாளம் கண்டு கொண்ட சரீரத்திற்கு தலைமைத்துவத்தை நிரூபிக்கின்றது. அப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்து என்னும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் இணைக்கப்படுகிறோம். எந்த சபையின் கீழும் அல்ல. அப்படியானால் நம்முடைய தலைமைத்துவம் ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று வேதத்தில் கூறியுள்ளார். அந்த ராஜ்யம் நாம் ஒரு ஸ்தாபனம் அல்ல, நாம் ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். அந்த ராஜ்யம் தேவனுடைய வார்த்தையாக அமைந்திருந்து நமது வாழ்க்கையில் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அந்த நாளில் வார்த்தையும் தேவனும் ஒன்றாயிருந்து செய்தது போல இந்த நாளில் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுகிறது. இன்றைக்கு அவருடைய சபையில் வார்த்தையும் தேவனும் ஒன்றாயிருந்து இந்த தலைக்கல் எழுப்புதல் என்பதை பற்றிய முழு காரியமும் என்ன என்று நாம் பார்க்கலாம். அந்த தலைக்கல் எழுப்புதல் என்பது தேவனுடைய ஆவியாக இருக்கிற வார்த்தையாகிய கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளாக ரூபகாரப்படுத்தி காட்டுகிறார். அவர் ஒரு மணவாட்டியை அழைத்து அந்த மணவாட்டிக்குள்ளாக தன்னை ரூபகாரப்படுத்தி காட்டுகிறார். அந்த ரூபகாரம் சம்பவித்த பொழுது மணவாட்டியானவள் தன்னுடைய தலைக்கல் எழுப்புதலுக்குள்ளாக இருந்தாள். அவள் ஒரு தலைக்கல் எழுப்புதலை பெற்றிருந்தாள். கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலாய் இருக்கிறார் என்கிற இந்த செய்தியில் தேவனுடைய தீர்க்கதரிசி சபையை அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள செய்வதற்காக முயற்சித்து நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தார். இது சபை தவற விட்டுவிட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இது சபை அதை குறித்து அறியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் அதை சபைக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவர் ரத்தின சுருக்கமாக என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கேளுங்கள், சகோதரன் பிரணாம் சொல்கிறார், இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். மேற்கோள்: கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலாக இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தமது பரம ரகசியத்தை தமது சிந்தையில் கொண்டிருந்தார். இப்பொழுது அங்கே தேவனுடைய சிந்தையில் பின்புறத்தில் அவர் முயற்சித்து செய்து முடிக்கப் போகும் ஏதோ ஒன்று அங்கே இருந்தது. அப்படி செய்வதில் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டாயிருந்தது. முதலாவதாக தம்மை முழுவதுமாக வெளிப்படுத்துவது, கிறிஸ்துவுக்குள் தேவன். இரண்டாவதாக இதன் மூலம் தம்முடைய சரீரமாகிய மணவாட்டியாகிய தம்முடைய சபையில் முதன்மையான உயர்ந்த ஸ்தானங்களை கொண்டிருக்க விரும்பினார். அவர்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்த முதன்மை ஸ்தானத்தை கொண்டிருத்தல். சரி. மூன்றாவதாக முதலாம் ஆதாமின் பாவத்தின் காரணமாக விழுந்து போன ராஜ்யத்தை அதற்குரிய சரியான ஸ்தானத்தில் திருப்பி கொண்டு வந்து அங்கே சாயங்காலத்தில் குளிர்ச்சியான வேளையில் தம்முடைய ஜனங்களுடன் நடந்து அவர்களுடனே பேசி அவர்களுடனே ஐக்கியம் கொண்டிருந்த நிலைக்கு திரும்பவுமாக கொண்டு வருதல். இந்த ரகசியத்தில் 3 விதமான நோக்கங்கள் இருந்தன. அந்த முதல் நோக்கம் தேவன் தம்மை கிறிஸ்துவுக்குள் முற்றிலுமாக வெளிப்படுத்துவது. இரண்டாவது நோக்கம் கிறிஸ்து மணவாட்டிக்குள்ளாக வந்து தம்மை தாமே வெளிப்படுத்துவது. இரண்டாவது நோக்கம் மணவாட்டிக்கு ஒரு தலைக்கல் எழுப்புதலை கொண்டு வருவது. கிறிஸ்து மணவாட்டிக்குள் வந்து தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அப்பொழுது மணவாட்டி தன்னுடைய தலைக்கல் எழுப்புதலுக்குள்ளாக வருகிறாள். ஒரு எழுப்புதல் என்பது தேவன் வல்லமையில் அசைவாடுவதை குறிக்கிறது. அந்த தலை கிறிஸ்துவாகிய சபையின் தலை பெந்தேகோஸ்தே நாளில் மணவாட்டிக்குள் வந்த பொழுது அது வல்லமையில் அசைவாடுகிற தேவனுடைய ஒரு அசைவாக இருந்தது. அது உலகம் முழுவதும் கடந்து செல்வதற்கான வல்லமையோடு கூடிய அசைவாக இருந்தது. இன்றைக்கு தலைக்கல்லை எழுப்புதலோடு கூட உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு எந்த மணவாட்டியும் இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த வல்லமையை போன்ற ஒரு வல்லமை இன்றைக்கு சபையில் இல்லை. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் மாற்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வெளிப்படுத்துவதற்கு தற்போது இருக்கிற சபையில் எந்த வல்லமையும் இல்லை. சகோதரன் பிரணாம் வந்து அதை பிரசங்கித்த போது அவர் சபைக்கு அதை சுட்டிக்காட்டி அவளை தலைக்கல்லுக்குள்ளாக கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருந்தார். சபையானது தலைக்கல்லுக்குள்ளாக வருவதற்கு முன்பாக தலைக்கல்லானது முதலாவது தன்னைத்தானே வெளிப்படுத்த வேண்டியதாய் இருந்தது. அவர் இன்றைக்கு தம்மைத்தாமே வில்லியம் பிரென்னாம் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளாக வெளிப்படுத்தினார். இன்றைக்கு பெந்தேகோஸ்தேவிற்கு திரும்பின ஒரு மனிதன் இருப்பாரானால் அதுதான் சகோதரன் வில்லியம் பிரென்னாமாக இருந்தார்.
அதை அவர் வெறுமன பேச்சளவில் செய்யாமல் அவர் அதை செயலில் செய்து காண்பித்தார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அவர் செய்து காண்பித்தார். அவர்தான் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்திற்கு திருப்புவதற்காக அனுப்பப்பட்ட மல்கியா 4:5-6 செய்தியாளனாக இருக்கிறார். நாம் திரும்ப வேண்டிய பிதாக்கள் என்பது நிசாயா ரோமாபுரியில் இருந்த பிதாக்கள் அல்ல, ஆனால் அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள பெந்தெகோஸ்தே பிதாக்கள். வில்லியம் பிரென்னம் என்பவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட அதே விதமான ஒரு சபையை திரும்ப அழித்தலுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக தேவனை கொண்டு ஒரு அசைவின் மூலம் அனுப்பப்பட்டார். முதல் வருகையில் அவர் வந்த பொழுது முதல் நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தினார். அவர் முழுவதுமாக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் தொடர்ந்து சென்று 2வது கட்டத்தை பெந்தெகோஸ்தேயில் கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக திரும்பி வந்த பொழுது 3வது கட்டமானது முடிவதற்குள்ளாக அல்லது நிறைவேறுவதற்கு முன்பாக அவர் அதை செய்தார். வார்த்தையானது நிசாயா ரோமாபுரியில் இழக்கப்பட்டது. ஆகவே சபையும் விழுந்து போனது. அது அந்த மூல நிலைமைக்கு ஒருபோதும் திரும்ப அளிக்கப்படாமல் இருந்தது. சபையை திரும்ப அளிப்பதற்காக தேவன் வில்லியம் பிரென்னாமை அனுப்பினார். அதே மனுஷகுமாரனுடைய ஊழியம் இங்கே இந்த கடைசி நாளில் பூமியின் மேல் ரூபகாரப்பட வேண்டியதாய் இருந்தது. அந்த காரணத்தினால்தான் லூக்கா 17:30 நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அதாவது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரனின் முதல் வருகையில் இருந்தது போல. அந்த வெளிப்பாடு உடைக்கப்பட்ட பிறகு மணவாட்டி அதை பிடித்துக்கொண்டு பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பெற்றிருந்தது போன்ற ஒரு ஊற்றப்படுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகிறாள். எந்த ஒரு ஆவியானது வந்து நீ ஏற்கனவே மணவாட்டியின் தலைக்கல் எழுப்புவதற்குள்ளாக இருக்கிறாய் என்று சொல்லும் என்றால் அது ஒரு பொய்யின் ஆவியாய் இருக்கிறது. தலைக்கல் எழுப்புதலானது பெந்தெகோஸ்தே நாளில் வல்லமையோடு கூட வந்தது. அதே தலைக்கல் எழுப்புதல் இங்கே இந்த கடைசி நாளில் வரும் பொழுது அது அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட அதே பெந்தெகோஸ்தே போல காணப்படும். இதுதான் அது என்று சொன்ன பேதுருவை போல அப்படிப்பட்ட ஒருவரை தேவன் பெற்றிருப்பார். அங்கே ஒரு கூட்ட மக்கள் இருப்பார்கள். அவர்கள் இதுதான் அது தீர்க்கதரிசி மல்கியா 4:5-6 சொல்லிய அதே காரியம் இதுதான் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருப்பார்கள். மேற்கோள் சபைக்கால புத்தகம். இந்த கடைசி நாட்களில் உண்மையான மணவாட்டி சபை கிறிஸ்துவின் வித்து தலைக்கல்லுக்குள்ளாக வரும். மேலும் அவள் அவரை நெருங்கும் பொழுது மேம்பட்ட சபையாக ஒரு மேம்பட்ட இனமாக இருப்பாள். மணவாட்டியின் இருப்பவர்கள் அவரைப் போலவே அப்படியே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்ப்பதற்கு அவருடைய சொந்த சாயலாகவே இருப்பார்கள். எதற்கு என்றால் அவரோடு கூட இணைக்கப்படத்தக்கதாக அவர்கள் ஒருவராய் இருப்பார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய அதே வார்த்தையில் ரூபகாரமாக இருப்பார்கள். மணவாட்டியில் இருக்கிற அவர்கள் அந்த தலைக்கல்லுக்குள்ளாக வரும்பொழுது அவர்கள் அதே வார்த்தையின் ரூபகாரமாக இருப்பார்கள். மேற்கோள் சபைக்கால புத்தகம். திராட்சை கொடி தன்னுடைய சொந்த கிளைகளை எப்பொழுதாவது துளிர்விடும் என்றால் அது அதே திராட்சை கனியை கொடுக்கும். அது பெந்தெகோஸ்தேயின் வந்த அதே கிளையைப் போல் இருந்து அதே கனியை கொடுக்கும். அது அந்நிய பாஷையில் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் அடையாளங்களையும் தனக்குள் பெற்றிருக்கும். மேற்கோள் தீர்க்க தரிசனத்தினால் தெளிவாக்கப்பட்ட நிகழ்கால சம்பவங்கள் 1963. மேற்கோள் இது சூரிய உதயம் 1965. பவுல் ஒரு சாரரை பார்த்து, நீங்கள் இந்த இரட்சிப்பின் சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பியதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லியதைப் போல வேறொரு சுவிசேஷம் இருந்தால் அது ஒரு பாவனை விசுவாசியின் சுவிசேஷமே அன்றி வேறொன்றும் இல்லை. மலவாட்டியானவள் ஒரு உலகளாவிய எழுப்பதற்குள்ளாக இருக்கிறாள் என்று சொல்ல முயற்சிக்கிறதான இந்த வேத புரட்டானது ஒரு பாவனை சுவிசேஷமாய் இருக்கிறது. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, ஆனால் அது ஒரு பாவனையான சுவிசேஷமாக இருக்கிறது. அது நற்செய்தியிலிருந்து திசை திருப்பப்பட்ட ஒரு ஸ்தாபன கற்பனையாக இருக்கிறது. நாம் ஜீவிக்கிறது போல நீங்களும் ஜீவிப்பீர்கள். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும். நான் உங்களுக்குள் இருந்து என்னை அடையாளம் காண்பிப்பேன். சாயங்காலத்தில் மீண்டும் வெளிச்சம் உண்டாகும். சாயங்காலத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். சகரியா 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறதைப் போல. பிரியமானவர்களே, இதே விதமாக தான் நாங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். மேற்கோள் அவருடைய சித்தத்தின் முன்குறிக்கப்பட்ட இரகசியம்.
சொல்லுங்கள் என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நேரத்தை தவிர வேறு எப்பொழுது தேவபுத்திரர் ரூபகாரப்படுத்தப்பட்டார்கள்? இயற்கை முழுவதையும் விடுவிக்கத்தக்கதாக வரலாற்றில் எப்பொழுதாவது அப்படிப்பட்ட ஒரு ரூபகாரத்தின் நேரம் உண்டாயிருந்ததா? இயற்கையே அந்த ரூபகாரத்தின் நேரத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. பாவ நிவாரணம் செய்யப்படுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதாகிலும் ஊற்றப்படுவதற்கு முன்பாக, அவை எல்லாவற்றிற்கும் முன்பாக பழைய ஏற்பாடு முழுவதிலும் இதுவரைக்கும் ஒரு ரூபகாரம் என்பது இருந்திருக்கவே முடியாது. அது இந்நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. இப்பொழுது தேவபுத்திரர் ரூபகாரப்படுத்தலுக்கு திரும்பி வருவதற்கு மற்றும் தேவ ஆவியானவர் மிக கச்சிதமாக இந்த மனிதர்களுக்குள்ளாக வந்து, அதாவது அவரையும் அவருடைய சபையையும் ஒன்றாக கூட்டி சேர்க்கத்தக்கதாக, இவர்களுடைய ஊழியம் கிறிஸ்துவின் ஊழியத்தைப் போலவே மிகவும் நெருங்கினதாய் இருக்கும். பிரியமானவர்களே, சிருஷ்டியானது இந்த தலைக்கல் எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தலைக்கல் எழுப்புதலானது சிருஷ்டிப்பின் தவிப்பை தடுத்து நிறுத்தப் போகிறது. அந்த தலைக்கல் எழுப்புதல் தேவபுத்திரர் ரூபகாரப்படுத்துவதற்காக ஒரு எழுப்புதலாய் இருக்கிறது. தேவபுத்திரர் வல்லமையிலும் அதிகாரத்திலும் சரியாக ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அது மின்னலைப் போல பிரகாசிக்கத்தக்கதாக அவர்களுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையைப் போல இருக்கும். பெந்தெகோஸ்தையில் திரும்பி வருதலாகிய பின்மாரியின் ஊற்றப்படுதலின் மூலமாக வல்லமையானது மணவாட்டிக்குள்ளாக வைக்கப்படும். அது ரூபகாரப்படுத்தப்படும் பொழுது அப்பொழுது மணவாட்டி வெளியே புறப்பட்டு ஒரு எழுப்புதலுக்குள்ளாக செல்வாள். இந்த மணவாட்டி சிருஷ்டிக்கும் வல்லமையின் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் அதிசயங்களை செய்து காட்டுவாள். அவள் ஒரு மேம்பட்ட சபையாக இருந்து அந்த சவாரியை செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு கூட்டி சேர்ப்பாள். மேற்கோள்: தேவனுடைய தூதன் 1948. அது எப்பொழுது என்று எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கு கூட அறியார்கள், எனக்கு தெரியாது. ஆனால் அது மிகவும் சமீபமாயுள்ளது என்று நான் அறிவேன். அவர் சொல்லிய அடையாளங்கள் எல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. அது வாசல் அருகே வந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். நாம் சரியாக இப்பொழுது அவைகளை பெற்றுள்ளோம். சபைக்கு வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல் தான் அடுத்ததாக சம்பவிக்க வேண்டிய காரியம் என்று நான் அறிவேன். முன்னோடியாக இருக்கும் அந்த உத்தியோகத்தை நான் செய்ய வேண்டியவனாய் உள்ளேன். அது கடினமான ஒரு காரியமாகும். ஜனங்களை பார்க்கும்போது தேவன் தமது சபையை பிரித்தெடுக்கும் வரை சபைக்கு வரங்கள் திரும்ப அளிக்கப்பட முடியாது. வரங்கள் சபையில் வருவதற்கு முன்பாக முதலாவதாக நாம் சபையை ஒன்றாக சேர்க்க வேண்டியதாய் உள்ளது. ஆனால் முழு சுவிசேஷ ஜனங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரே இருதயத்தோடு வருவார்களானால் முழு உலகத்தையும் அசைக்கும் ஒரு எழுப்புதல் உண்டாகும். அது சம்பவித்த பிறகு ஒவ்வொரு ஆவிக்குரிய வரமும் சபையில் 1 மணி நேரத்திற்குள்ளாக அளிக்கப்பட்டுவிடும். நாம் சபையை ஒரு இசைவோடு ஒன்றாக பெறக்கூடுமானால் அப்போஸ்தலர்கள் மூலம் செய்யப்பட்ட அடையாளங்களும் அற்புதங்களும் இப்போது சம்பவிப்பதை காட்டிலும் அற்ப காரியமாயிருக்கும். அது சம்பவித்தாக வேண்டும். அது சம்பவிக்கும். அது ஒருவேளை நான் காட்சியை விட்டு போன பிற்பாடு சம்பவிக்கலாம். ஆனால் நீங்கள் கட்டாயம் இதை அறிந்திருக்க வேண்டுமென்று என் வார்த்தைகளை உங்களிடம் கூற விரும்புகிறேன். என்னுடைய சத்தமானது, ஓ கிறிஸ்தவ ஜனங்களே, நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரே இருதயத்துடன் ஒன்றாக இணைந்திருங்கள். சபையானது பிரிவினைகளை கொண்டதாக இருக்கும் மட்டும் தேவன் சபைக்கு வரங்களை அளிக்க முடியாது. நாம் ஒருமனப்பட்டவர்களாய் இல்லாமல் போனால் தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்ப மாட்டார். அது சரியே, அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிறது. அதை விசுவாசியுங்கள். மேற்கோள்: அவருடைய வருகையின் அடையாளம் 1962. அந்த தலைக்கல் வரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பூமியின் மேல் அங்கே ஒரு சபை இருக்கும். அது அப்படியே அவருடைய ஊழியத்தைப் போலவே ஒரு ஊழியத்தை பெற்றிருக்கும். வேறொரு கவனத்தை கூட்டும் கூற்று என்னவென்றால், முத்திரைகள் திறக்கப்படுதலில் அந்த செய்தியில் சகோதரன் பிரண்ணாம் மணவாட்டி இன்னும் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அங்கே இன்னுமாக ஒரு எழுப்புதல் உண்டாகவில்லை என்று சொன்னார். மேலும் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன் என்கின்ற செய்தியை பிரண்ணாம் கூடாரத்தில் அக்டோபர் 5ஆம் தேதி 1958ஆம் வருடத்தில் பிரசங்கிக்க பொழுது சகோதரன் பிரண்ணாம் சொன்னார், ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விதத்தில் மனிதர்கள் உருவாக்கப்படுகிற வரைக்கும் தேவனால் ஒரு எழுப்புதலை அனுப்ப முடியாது என்று. மேலும் நாம் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக தேவன் சில மனிதர்களை வெளியே அழைத்து இந்த செய்தியை அவர்கள் கொண்டு செல்வதற்காக அவர்களுக்கு அவர் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது சொல்லுங்கள், எப்பொழுது எந்த மனிதர் இந்த செய்தியை கொண்டு செல்வதற்காக பயிற்சி அளிக்கப்பட்டார்கள்?
எக்கால பண்டிகை செய்தியில் 1964 7வது முத்திரை இன்னுமாக திறக்கப்படவில்லை, அது வந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். மேற்கோள்: இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமாக்கள் 1963 7வது முத்திரை திறக்கப்பட ஆயத்தமாய் இருந்தபோது ஆட்டுக்குட்டியானவர் தமது புத்தகத்தை கையில் எடுத்தார். அவர் நம்மிடமிருந்து 7ஆம் முத்திரையின் ரகசியத்தை மறைத்து விட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் அதை செய்யவில்லை. அந்த தூதன் ஒவ்வொரு நாளும் அங்கு நின்று கொண்டு ரகசியங்களை சொல்லிக் கொண்டே வந்தார். ஆனால் அதன் பேரில் மாத்திரம் ஒன்றும் செய்யவில்லை. தேவனுடைய தீர்க்கதரிசியின் கருத்தின்படி அங்கே வெளிப்படுத்தப்படாத ஒரு முத்திரை இருந்தது. ஒருவேளை ஒரு முத்திரை வெளிப்படுத்தப்படாமல் இருக்கும் என்றால் மணவாட்டியால் அந்த முழு புத்தகத்தையும் புசிக்க முடியாது. 6 முத்திரைகள் என்பது முழு புஸ்தகம் அல்ல. ஒருவேளை மணவாட்டி அந்த புத்தகத்தை புசித்தாள் என்று அவர்கள் எனக்கு சொல்ல விரும்பினால், நான் அவர்களை கேட்க விரும்புகிறேன், எப்பொழுது அவள் அதை செய்தாள்? எப்பொழுது மணவாட்டி அந்த புத்தகத்தை புசித்தாள்? எப்படி அந்த புத்தகம் அவளுக்கு புசிக்க கிடைத்தது? வேதத்தின்படி வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் அந்த சத்தமானது யோவானிடம், நீ போய் அந்த தூதனுடைய கரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்கி புசி என்று சொன்னது. யோவான் சென்று அந்த புஸ்தகத்தை வாங்கி புசித்தான். நான் சொல்ல வருவது என்னவென்றால், மணவாட்டி அந்த புத்தகத்தை புசிப்பதற்கு முன்பாக எந்த ஒரு உலகளாவிய ஊழியத்திற்குள்ளாக சென்று தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாது. அவள் எளிமையில் கூட எங்கேயும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதில்லை. ஆனால் இந்த வேத புரட்டு மணவாட்டியானவள் எளிமையான முறையில் உலகம் முழுவதும் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்கிறது. அவர்கள் உரிமை கோருவது போல அவள் உலகம் முழுவதும் செல்லவில்லை. ஜனங்கள் எளிமையில் என்று சொல்லும் பொழுது வல்லமை இல்லாமல் என்று நினைக்கிறார்கள். மணவாட்டி இப்பொழுது எளிமையில் தன்னுடைய ஊழியத்தில் இருக்கிறாள் என்றால் அது வல்லமை இல்லாமல் செல்கிறார் என்று அர்த்தமாகும். அது ஒரு முட்டாள்தனம். எளிமையில் என்றால் தாழ்மையில், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக தாழ்மையில் ஊழியம் செய்வது. தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தில் ஒரு தாழ்மையுள்ள தேவனாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அநேக கிரியைகளை செய்தார். வில்லியம் மரியன் பிரென்னாம் என்று அழைக்கப்பட்ட அந்த தேவ மனிதனை காட்டிலும் தாழ்மையுள்ளவராக இருந்த வேறு எந்த ஒரு மனிதனும் இல்லை. தேவன் அவரோடு கூட மகத்துவமான கிரியைகளை செய்தார். அவர் முதலாவது கிறிஸ்துவை ஒரு மனிதனுக்குள்ளாக வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தார். இப்பொழுதோ கிறிஸ்து ஒரு மணவாட்டிக்குள்ளாக வெளிப்படுத்தி காட்டப்பட வேண்டியவராய் இருக்கிறார். அவர் வல்லமையோடு கூட புறப்பட்டு செல்வாள். அதன் பிறகு சபையானது ஏதேனுக்கு திரும்பும். ஆனால் முதலாவது அவள் பெந்தெகோஸ்தேக்கு திரும்ப வேண்டும். அது அவளுடைய மறுக்க முடியாத உரிமையாயிருக்கிறது. இந்த உபதேசம் வேத புரட்டானது என்றும் நிக்கோலாய் மதத்தினுடையது என்றும் அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் மனம் திரும்பியாக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.